படிப்பிற்கு வயது எந்த காலத்திலும் தடையில்லை என்பதை வேதாரண்யத்தைச் சேர்ந்த 51 வயது சுரேஷ்குமார் நிரூபித்து காட்டியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். 1992ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்தபோது மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்ற அவரது கனவு நிறைவேறாமல் போனது. இருப்பினும் விடாமுயற்சியுடன் முதுகலை படிப்பு மற்றும் PhD முடித்து மருந்தக ஆய்வுத்துறையில் பணியாற்றி வருவதுடன் பல மாணவர்களுக்கு அறிவியல் பாடங்களையும் கற்பித்து வருகிறார். இந்நிலையில் கோவிட் காலத்திற்கு பிறகு ஏற்பட்ட விபத்துகளால் உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட்டாலும் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற தனது லட்சியத்தை அவர் கைவிடவில்லை. மாற்றுத்திறனாளிகள் பிரிவினருக்கான மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்க மனைவியுடன் வந்த அவருக்கு நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரியில் MBBS படிக்க இடம் கிடைத்துள்ளது. ஒருத்தர் +2 முடிக்கிறாரு, முடிச்சோன்னா MBBS படிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அவர் அதுக்காக உழைச்சி கடுமையாக உழைச்சி சீட் கிடைக்கும். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா என்னுடைய ஆப்ஷன் என்னென்னா அடுத்து பேராமெடிக்கல் கோர்ஸ் இருக்கும், அதாவது படிச்சுட்டு அவர் வேலைக்கு கூட போகலாம். அவர் போயிட்டு உண்மையிலேயே அந்த கோர்ஸ் மேலே அவருக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் இருந்திருக்கு, இன்னும் அந்த இருக்குது, அவர்கிட்ட இன்டென்ஷனோட தான் இருக்கார் அப்படின்னா இதேமாதிரி எல்லா கமிட்மெண்ட்ஸையும் அவர் முடிச்சுட்டு மறுபடியும் ஏன்னா இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆஃப் டெல்லி சொல்லிட்டாங்க இல்லையா, ஏஜ் எடுத்து விட்டுட்டாங்க, அப்போ ஏஜ் கிடையாது நீட் எழுதுறதுக்கு. ஸோ அதனால் அவருக்கு உண்மையிலே இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இப்போ எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷனால அப்போ உடனே போக முடியல, 5 வருஷம் படிச்சுட்டு வர வரைக்கும்லாம் தாங்காது. ஸோ நான் வேலைக்கு போய் சம்பாரித்து ஃபேமிலியை எடுத்துகிட்டு வரணுங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னமும் அந்த காதல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை கண்டினியூஸாக இருந்தேன். எனக்கு அது பெருமை தான், ஏன்னா மேக்ஸிமம் என்கரேஜ் பண்ணேன். ஸோ எனக்கு அது படிக்கிறத பொறுத்த நான் ஒரு டீச்சிங்கில் இருக்கிறதுனால எனக்கு அவர் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கும் அதில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு 51 வயசில் MBBS படிக்க வந்திருக்கிறாருன்றது எப்படி இருக்குது? இல்லை சார், சந்தோஷமாக தான் இருக்குது. பட் ஏஜ் படிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இது கிடையாது. 51 வயதில் மருத்துவ படிப்புக்கு தேர்வாகி உள்ள சுரேஷ்குமாருக்கு பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.